அப்படி ம். வராது. இப்ப இவர்கள் போன்றவர்கள் நின்று செய்கிறார்கள். சரியோ பிழையோ முகம் கொடுத்து ம். என்பது மிகச்சிறப்பு. வாழ்த்துக்கள். சிறப்போடு இதை தொடருங்கள். பாராட்டுடன் நிரோஷன் வடகிழக்கு இலங்கை பூராவும் எங்கு கூப்பிட்டாலும் போய் அவை சேர்ந்து அந்த பணியில இணைகரம் கொடுத்து அவைய டெவலப் பண்றத நான் நிறைய அவதானிச்சுக்கேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நன்றி. இல்ல ம். அல்லாட்டி அந்த தன்னிறைவு தன் சமூகத்துக்குள் ஏற்படணும் என்ற சிந்தனை அவருக்கு வந்திருக்கு. அதெல்லாம் அவர் அதை செய்யற போது அவர் அந்த லாபத்தை எடுத்துட்டு பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு வேறு எது முதலீட்டு செய்துட்டு போற பிளான்ல இல்லை அவர். ஏன்னா அடுத்த சந்ததியை உருவாக்கணும், இளையவரை உருவாக்கணும், இன்னும் பலரை உருவாக்கணும் என்ற சிந்தனைகள் அதுக்கு சாட்சியமாக இருக்குது. அவை நீங்க போடுற முக்கியமான உழைப்பு பயனாக அறுவடையாக வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இதே இன்னொரு விஷயம், நேற்று மன்னார்லையா ஒரு ஒர்க் ஷாப் எடுத்தீங்க நேற்று? நேற்று இங்க என்ன மட்டக்களப்பு. மட்டக்களப்பா ரைட். ஓகே. அந்த மட்டக்களப்பு வந்து எல்லாரும் எனக்கு தெரியும். நல்ல ஒரு ஆளுமையானவர் ஒவ்வொருவரும். அவங்க தமிழும் நல்ல தமிழ் நல்லா பிடிச்சது. அவங்க அந்த மக்கள் மத்தியில ஒரு மாதுளையை பற்றி, மாமரத்தை பற்றி எல்லாம், மண்புழு உரம் பற்றி எல்லாம் அவர்கள் நிறைய பேரை உருவாக்கிட்டார்கள் குறுகிய காலத்துக்கு. நாளையில இருந்து முல்லைத்தீவில் நடக்குது. நல்ல விஷயம். அதாவது ஒரு என்னண்டா நிர்வாகம் இவ்வளவு கேட்டதுல இருந்து என்ன விளங்குதுண்டா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு வேலைகளை மிக தனிப்பட்ட முறையில் மிக காத்திரமா செய்து கொண்டு வர்றது உண்மையிலே பாராட்டப்பட வேணும். நான் மனம் திறந்து பாராட்டுகிறேன். மோகனும் சொன்னார் என்னன்னா, அந்த சிந்தனை, இப்படி ஒரு சிந்தனை வாரதே எங்களோட இளைஞர் மத்தியில் வாரது பெரிய அருமை. அது இவருக்கு வந்ததை நாங்கள் மிகவும் பாராட்டுறோம். எங்களுக்கு நாங்கள் கூடிய ஒத்துழைப்பு நாங்கள் அங்கே எதுவும் நாங்கள் எங்களால் செய்ய முடிஞ்சால் வந்து உங்களை கூப்பிட்டு அந்த ஊக்குவிக்கிற பணியை நாங்களும் அங்கே நிற்கல செய்யலாம் என்று விரும்புகிறோம். முடிஞ்சா நீங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல அவருடைய அந்த சிறுதானிய கஞ்சியை அந்த மாணவர்கள் கொடுக்கறதுக்கு ஒழுங்கு செய்து கொடுங்க. ஒரு ஆளுக்கு வேலை வாய்ப்பா இருக்கும். அது சரி. சிறுதானிய கஞ்சி விற்பனைக்கு பாடசாலைக்கு முன்னுக்கோ அல்ல வைத்தியசாலைக்கு முன்னுக்கோ ஒரு நிறுவனம் இன்றைக்கு 165 இடங்கள்ல மார்க்கெட்டிங் நடக்கின்ற உங்களுக்கு கிராமத்து பிரேசபைக்குள்ளே ஒரு அதிக மாணவர்கள் கல்வி இயக்கும் இடத்திலே அந்த சிறுதானிய கஞ்சியை பற்றி ஒரு ஆள் வேலை வாய்ப்பா கொடுத்து ஒரு ஆள் அதுல இருந்து எழுந்து வைங்க. அதே போதும். ஓகே. இதுவரை நேரத்தை பார்க்காமல் எங்களோட இணைந்து கொண்டு பல கருத்துக்களை மிகவும் ஆணித்தரமான ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தந்து எங்களையும் வெளிப்படைய செய்ததற்கு நிரோஷனுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு, இந்த பணி நீங்கள் மேலும் சிறக்கணும், தொடர்ந்து செய்யுங்கள், சோர்ந்து விடாதீர்கள் என்று சொல்ல மாட்டீங்களா எனக்கு தெரியும். ஆனால் அதை ஊக்குவித்து கொண்டு மீண்டும் நன்றி உரிவிட வருகிறேன். மீண்டும் அடிக்கடி எங்களோட இதில் வந்து தொடர்ந்து நடக்கின்ற விஷயங்களை அப்பப்போ அப்டேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி. எப்பொழுதும் நிரோஷனுக்கு இடம் இருக்கிறது. அறிமுகம் தந்த சிவாக்கும் நன்றி. நன்றி. தொடர்வோம். விரைவில் அடுத்த அப்டேட்டோடு சந்திப்போம். நன்றி நிரோஷன். இந்த காணொலியை யூடியூப்ல இரவு சிவா உங்களுக்கு பகிர்ந்து விடுறேன்.